பண்ணாலோ இல்ல தப்பை வந்து கரெக்டா பண்ணல இல்ல மறைக்க தெரியல அப்படின்னா அந்த தப்பை பண்ணவே கூடாது அப்படின்றதுக்கு இந்த அஸ்ட்ரானமர் சிஇஓ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 4 days முன்னாடி பயங்கர ட்ரெண்டிங்கா பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் அவங்கள பார்த்த உடனே இல்ல ஒரு சிலர் ஒரு அந்த பர்டிகுலர் கம்பெனில வேலை செய்யறவங்களாம் ஹையா ஜாலி மாட்டிக்கினாங்க அப்படின்னு ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு லைவ் கன்சர்ட்ல மாட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற 2 பேரு. இதுக்கு பேரலா அவங்க 2 ஃபேமிலி, அதாவது அந்த பர்டிகுலர் கான்சர்ட் அட்டென்ட் பண்ண வந்த சிஇஓ, அந்த கம்பெனியோட ஹெச்ஆர், இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட இருந்து வந்த ரியாக்ஷன்ஸ் இது பயங்கரமா வைரலாகி போயிட்டு இருந்தது. இது எனக்கு சொல்லும் போதே ஒரு சிரிப்பு. ஆக்சுவலா இவங்களுக்கு தெரியுது ஒரு லைவ் கன்சர்ட் எவ்வளோ பெரிய கன்சர்ட், எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கேமராஸ் இருக்கும், எவ்வளோ வீடியோஸ் இருக்கும், பர்டிகுலரா அந்த கிஸ்ஸிங் கேம் கூட அங்கே இருக்கும் அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இவங்க பண்ணி வச்சிருக்க காரியம் அப்படின்றது அடுத்தது வெளியே தலை காட்டவே முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு அவங்க வீட்டு சைட்லையும் சரி, அதாவது மாட்டினவங்க அந்த சிஇஓ ஹெச்ஆர் அவங்கள பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த கன்சர்ட்டோட ஓனர், அதாவது அதை நடத்துகிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப லாங் வீடியோலாம் இருக்காது, ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சுக்கலாங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கேளிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது WWF-ஆ இருக்கட்டும், ரெஸ்லிங்காக இருக்கட்டும், பாக்ஸிங்காக இருக்கட்டும், ஈவன் ஒரு சின்ன மியூசிக் கன்சர்ட் இருந்தால் கூட அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் நடந்தது வந்து கிறிஸ் மார்ட்டினோட ஒரு மிகப்பெரிய கோல்ட் பிளே கன்சர்ட். இந்த கன்சர்ட் எப்படின்னா நம்ம ஊரில் ஹிப்ஹாப் ஆதி, அதுக்கப்புறம் வந்து அனிருத், ஏஆர் ரஹ்மான் சார்லாம் நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கன்சர்ட் தான். அந்த கன்சர்ட்ல அவங்களுக்கு பிடிச்ச ஹெச்ஆர், அந்த சிஇஓ, அஸ்ட்ரானமரோட சிஇஓ, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி பைரான். அவங்க இந்த மாட்டின ஹெச்ஆரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோபோட். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்சர்ட்டுக்கு போகிறாங்க. கன்சர்ட்டுக்கு போனவங்க அவங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, மாட்டின அந்த டைமில் அந்த வீடியோ வந்து பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும், ஒரு பயங்கரமான வீடியோ தான். ஸோ இந்த கிறிஸ் மார்ட்டின் கன்சர்ட்ல அந்த வீடியோ வந்து மாட்டிக்கிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே இந்த கோல்ட் பிளே கன்சர்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கிஸ்ஸிங் கேமரான்னு சொல்லக்கூடிய அந்த கேமரா என்னன்னா, இப்போ டக்குன்னு வந்து போயிட்டே இருக்கும், வைரலா கன்சர்ட் போயிட்டே இருக்கும், பயங்கரமா எல்லாம் எமோஷனலா பிலீவர் அப்படின்னு சொல்லி கத்தின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கேப்சர் பண்ற ஒரு கிஸ்ஸிங் கேம் அது. அது எப்படின்னா அவங்களோட உணர்ச்சிகள், அவங்க எப்படி அந்த கன்சர்ட்டை பத்தி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் ஒப்பீனியனுக்கான கேமரா மாதிரி தாங்க அது. ஸோ வந்து டக்குன்னு ஹைலைட் ஆவாங்க அந்த இடத்துல. நீங்க நிறைய படத்துலலாம் பார்த்துக்கலாம், ஹைலைட் ஆவாங்க. ஹைலைட் ஆகும்போது அவங்க அந்த ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க, கேப்சர் பண்ற மூமெண்ட்ஸ் தான் அங்க நடந்துட்டு இருந்தது. பட் இவங்க அன்பார்ச்சுனேட்டா இந்த கோடியில ஒருத்தர் மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க மாட்டியிருக்காங்க. தி ஸ்ட்ரெயிட் பேக், அதாவது அந்த ஸ்டேஜுக்கு பேக்ல அவர் பாடிட்டு இருக்கும்போது அந்த கேமரா அவங்கள நோக்கி கிஸ்ஸிங் கேம் போயிருக்கு. போன உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு 2 பேரும் தெரிச்சு ஓடி இருக்காங்க. இதை வந்து லைவா என்டர்டெயின் பண்ணியிருந்தார்ல கிறிஸ் மார்ட்டின், ஃபுல்லா வந்து பாட்டு மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணி ஜாலியாக என்டர்டெயின் பண்ணியிருந்தார்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர் தனித்தனியாக ஓடினதை பார்த்து 2 பேருக்கும் ஒன்று அஃபையர் இருக்கணும், ஒன்று கள்ளக்காதல், அப்படி இல்லைன்னா 2 பேரும் ஷையா ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் அங்கேயே சொல்லிட்டாரு, ஷைலாம் கிடையாதுங்க, அவங்க கள்ளக்காதல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாக நடந்த இந்த வீடியோட ரியாக்ஷன் தாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரம். அதை சொல்லவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா அவர் ஒரு அஸ்ட்ரானமர் சிஇஓ, அது ஒரு பெரிய டேட்டா அனலிஸ்ட் கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு சொன்னா அந்த ஃபேமோட சிஇஓ மாட்டினாரு. கூட ஹெச்ஆர், யார் உள்ள வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ற ஒரு ஹெச்ஆர். இவங்க 2 பேரும் கள்ளக்காதல் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கணும் அப்படின்றதான் பலதரப்பட்ட ஆங்கிள் யோசிச்சாங்க. ஸோ இதெல்லாம் அமெரிக்காவில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படி கத்தி நீங்க கேட்கலாம். பட் ஆனால் இவங்க 2 பேரோட ஃபேமிலி, அதாவது மாட்டின சிஇஓட ஒய்ஃபும் மாட்டின ஹெச்ஆரோட ஹஸ்பண்டும் சாதாரண ஆளே கிடையாது. ஏன்னா 2 பேருமே சொசைட்டியில் ஒரு நல்ல இடத்துல இருக்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான ஆளுங்க, ஒரு பயங்கரமான ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த மாட்டினர்ல சிஇஓ ஆண்டி பைரானோட ஒய்ஃப் பேர் வந்து மேகன். அவங்க வந்து ஒரு எஜுகேஷனல் செக்டார்ல பயங்கரமா ஒர்க் பண்ற ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ற ஒரு லேடி. இவங்களுக்கு வந்து இவங்களோட வயசும் கிட்டத்தட்ட 50. இவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களோட போட்டோஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ண தப்புக்கு அவங்க பசங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இமீடியட்டா இந்த கன்சர்ட்ல இருந்து அந்த வீடியோவை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சர்நேம், அவங்க புருஷன் பேரை பின்னாடி போட்டுருந்தாங்கல்ல,
நீ ஏன் இவ்வளோ பண்ற, உனக்கு இவ்வளோ உண்மையா இருக்கும் போதே நீ இவ்வளோ பண்ற அப்படின்னு சொல்லி இமிடியேட்டா அவங்க சார் நேமை தூக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வெடிக்குது. டைவர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் பயங்கரமா பிரச்சனை வெடிக்குது. இதை தவிர்த்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஇஓட ஒய்ஃப் சப்போஸ் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய ஆப்பு சிவி அவரே வச்சுக்கினாரு அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். ஸோ ஸ்டேட் ஆஃப் மேசச்சூசெட்ஸ்ல என்ன மாதிரி ஒரு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிவியரான ரூல்ஸ். இப்போ நீங்கள் சப்போஸ் 2 பேர் கல்யாணம் ஆகி அவங்க நல்லபடியாக 7 வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு எனக்கு இவ்வளோ காசு கொடு, ஜீவனாம்சம் கொடு, அதெல்லாம் கேட்கவே தேவையில்ல. அந்த ஸ்டேட் ஆஃப் மேசச்சூசெட்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டைமில் 7 வருஷம் கழிச்சு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டா கணவனோட பாதி பங்கு 50-50. இப்போ ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்குன்னா 500 கோடி ரூபாய் நீங்க ஒய்ஃபுக்கு கொடுத்துடணும். நான் ஏன் 1000 கோடின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அப்ராக்சிமேட்டா அவங்களுக்கு போக போறது மினிமம் 200 கோடி ரூபாயில இருந்து 600 கோடி ரூபாய் வரைக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணா அந்த மேகன் அப்படின்ற அவங்களோட ஒய்ஃபுக்கு போகும். இது ஒரு சைடு. சிஇஓட நிலைமையே இவ்வளோ மோசம். இந்த சைட்ல ஹெச்ஆர் சும்மாவை விடுவாங்க. ஹெச்ஆரோட ஹஸ்பண்டை பற்றி சொல்லணுங்க. அவர் வந்து ஒரு போஸ்டன் அப்படின்ற ஒரு சிட்டியில் என்ன குறைந்தரில் 1.3 லட்சம் கோடி அவரோட நெட் ஒர்த்து. எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டயர் கம்பெனியோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸு சப்ளை பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு பிராண்ட் ரம் கம்பெனியும் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆளோட ஒய்ஃபு ஹெச்ஆர், அஸ்ட்ரானமர் ஹெச்ஆர். இவங்களும் அந்த பர்டிகுலர் சிஇஓவும் இப்படி பண்ணது யாராலையுமே நம்ப முடியல. ஆனால் அஸ்ட்ரானமர் எம்ப்ளாயிஸ், அதாவது இதுக்கு முன்னால் இருந்த எம்ப்ளாயிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டினாதான் தெரியும் இவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா. அதாவது இவர் வந்து ஒரு பயங்கரமான சைக்கோவிஸ் கேரக்டர் மாதிரியாம். வேலை 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 முடிக்கலைன்னா விடவே மாட்டாரா, அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாராம். அதாவது ஒரு சிஇஓ லெவலில் இருக்கும்போது அவர் அதை மேபி அவரை வந்து நல்லவர்னு காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் நிறைய எம்ப்ளாயிஸ் சொல்கிறது இல்லை, அவர் அதுக்கும் மேலே நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணுவார், அவரோட கேரக்டரே சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வெளியில் வந்த பிறகு, இந்த வீடியோ வைரலான பிறகு கஷ்டப்பட்டவங்களை விட சந்தோஷப்பட்டவங்க தான் நிறைய அப்படின்றது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியுது, சிரிப்பு தான் வருது இவரை நினச்சி. அதாவது ஊர் உலகத்தில் அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நீ உங்கள் ஒய்ஃபு கிட்ட லைவ் கன்சர்ட்டில் மாட்டியிருக்க அப்படின்னும் போது எவ்வளோ பாவம் பாருங்களேன். அவருக்கு அது அந்த நேரம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஏன்னா ஊர் உலகத்தில் எவ்வளோ பேர் அந்த டைமில் மாட்டியிருக்கலாம். அந்த கிஸ்ஸிங் கேம்ப் பர்டிகுலராக அந்த 2 பேர் மேலே ஃபோக்கஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா, வர்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ஒரு பக்கம். இந்த சைடில் அஸ்ட்ரானமர் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரால் எங்களுக்கு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் நடக்கலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க அஃபேர் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து இப்போ லீகலாகவே ஆயிடுச்சு. அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, வேலை கரெக்டாக நடக்குதா, அப்படி இல்லை இன்னும் இது சிவியராக ஆகுது, அஸ்ட்ரானமர் கம்பெனி மேலே வந்து பயங்கரமாக அலிகேஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகுதுன்னா நாங்கள் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுப்போம். அன்டில் தென் நாங்கள் யாரையும் வெளியில் அனுப்ப மாட்டோம். அந்த ஹெச்ஆராக இருக்கட்டும், சிஇஓவாக இருக்கட்டும், நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம். அவங்க ஒரு சைடில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளோட சிஇஓக்கு வந்து மனசு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா ரிசைன் பண்ணிட்டார். இல்லைங்க எனக்கு வேணாம் இந்த பதவியே, நான் பாட்டு எங்கேயாவது காடு மலைக்கு போய் என் வாழ்க்கையை பழச்சிக்கிறேன், ஏதோ ஒன்று தேடி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து இப்படி என் வாழ்க்கை மாறிடுச்சு. சிஇஓவாக இருந்தவர் இப்போ வேலை இல்லாமல் கீழே இருக்காரு, அதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரே விஷயம்தான் தெரியுது, எது பண்ணாலும் தெளிவாக பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நான் வந்து என்கரேஜ் பண்ணல, பட் ஆனால் அவருக்கு தெரிஞ்சு இப்படி நடந்திருக்கு, அவரால் எதுவுமே பண்ண முடியல, அந்த ஹெச்ஆராலையும் எதுவுமே பேச முடியாமல் ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்த கிறிஸ் மார்ட்டின், யார் அந்த கோல்ட்ப்ளே கன்சர்ட்டோட ஹெட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேல்பட்டு என்னோட கன்சர்ட் வரவங்க உஷாராக இருங்க, நாங்கள் எப்படி வேணாலும் கிஸ்ஸிங் கேமை திருப்புவோம், மேக்கப் போட்டுவாங்க, சப்போஸ் வரக்கூடாது அப்படின்னு வராதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சைடில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தோணுது. என்னன்னா நம்ம ஊரில் இதுக்கான பாசிபிலிட்டிலாம் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோல்ட்ப்ளே கன்சர்ட்டு நம்ம இந்தியாவிலேயும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட வலியுறுத்தலை நான் தெரிவிச்சுட்டு, ஸோ இந்த மாட்டுதல் நிகழ்ச்சியை பற்றி, இந்த சிஇஓ மாட்டினார்ல இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளோ நல்லா இருந்தும் இவங்க வந்து இப்படி மாறினதுக்கான ரீசன் என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பபாய், see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பபாய்.